ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தமிழ்நாடு பஸ் பற்றி மக்களுக்கு தெரியாத 5 உண்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த 5 உண்மைகளுமே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஷாக் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு பஸ் பற்றின 5 உண்மைகள். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உண்மை, ஒரு கவர்மெண்ட் பஸ் தினமும் எவ்வளோ தூரம் போகும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு அரசு பஸ் தினமும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னா 300 முதல் 500 கிலோமீட்டர் வரையும் ஓடுது. எவ்வளோ? 300லேருந்து 500 கிலோமீட்டர். அதாவது ஒரு சாதாரண மனுஷன் ஒரு மாதம் பயணம் செய்கிறத ஒரே நாளில் நம்மளுடைய கவர்மெண்ட் பஸ் செய்யுது. இந்த பஸ்ஸு ஒரே நாளில் ஒரு மனிதன் 1 மாதம் பயணம் செய்கிறத ஒரே நாளில் முடிக்குது. அதனால தான் டிரைவர்ஸும் மெக்கானிக்ஸும் ரொம்ப கவனமாக வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிய விபத்துக்கு காரணமாகலாம். அதனால நம்மளோட கவர்மெண்ட் பஸ்ஸை டிரைவர்ஸும் மெக்கானிக்ஸும் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. இரண்டாவது உண்மை, பஸ்ஸோட மைலேஜ் செக்கிங். நம்மளோட கவர்மெண்ட் பஸ்க்கு டீசல் அதிகம் குடிக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் சில டிரைவர்ஸ் டிரைவிங் ஸ்டைல் காரணமாக மைலேஜ் ரொம்பவே மாறும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸு ஸ்மூத்தாக ஓட்டுறனால பஸ்ஸோட மைலேஜ் கண்டிப்பாக நல்லா கொடுக்கும். அந்த டிரைவர்ஸ் கையில் தான் பஸ்ஸோட மைலேஜே இருக்குது. மைலேஜை சேவ் பண்ணுறதுக்காகவே சில டிரைவர்ஸ் சில டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லா டிரைவர்ஸ்க்கும் தெரியாது. இதுவும் ஒரு உண்மை. அடுத்து மூன்றாவது உண்மை என்னன்னு பார்க்கலாமா? நைட் டைமில் பஸ் செக்கிங். இது பல பேருக்கு தெரியாது. இரவு நேரங்களில் சில முக்கிய ரூட்ஸில் அரசு அதிகாரிகள் சீக்ரெட்டாக செக்கிங் பண்ணுவாங்க. டிரைவர்ஸ் சரியாக வேலை செய்கிறாங்களா, டிக்கெட் சரியாக கொடுக்குறாங்களா, பஸ்ஸு கரெக்டான ஸ்பீடில் போகுதா, இது எல்லாமே சீக்ரெட்டாக நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் செக் பண்ணுவாங்க. சில சமயத்தில் இதில் பெரிய மிஸ்டேக்கு கூட கண்டுபிடிக்கப்படும். அடுத்து நான்காவது உண்மை, பழைய பஸ்களின் சீக்ரெட். நம்ம பார்க்குற சில பழைய கவர்மெண்ட் பஸ்ஸுக 10 வருஷத்துக்கு மேலே ரோடில் ஓடிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த இன்ஜின்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கரெக்டான ரெகுலர் மெயின்டெனன்ஸ் அந்த பஸ்ஸுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பஸ் எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா வேலை செய்யும். இதனால தான் சில பழைய பஸ்ஸுகள் இன்னும் மக்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கு. கடைசியான 5வது சீக்ரெட் ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மையினே சொல்லலாம். ஒரு பஸ்ஸு தினமும் ஆயிரக்கணக்கான மக்களை வாழ்க்கையோட இணையுது. ஸ்டூடெண்ட்ஸு, ஒர்க்கர்ஸு, பேஷண்ட்ஸு, ஃபேமிலி ட்ரிப்ஸு, இப்படி எங்கெங்கேயோ போகிற எல்லாருக்கும் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஒரு நாள் பஸ் ஸ்ட்ரைக் வந்தாலே நம்மளோட மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் தமிழ்நாடு பஸ் சர்வீஸ் பலருக்கு சாதாரண டிரான்ஸ்போர்ட் இல்லை, அது ஒரு வாழ்க்கையின் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்காக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும், பேஷண்ட்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறவங்க, வெளியில் போகிறவங்க, ட்ரிப்பு போகிறவங்க எல்லாத்துக்குமே பஸ்ஸு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் ஸ்கூல் போகிறதுக்கும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு நிறைய, அது மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி பஸ்ஸஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி தானே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 உண்மைகளில் உங்களுக்கு எந்த உண்மை அதிகமாக ஆச்சரியத்தை கொடுத்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற தமிழ்நாடு பஸ் சர்வீஸ் சீக்ரெட்ஸும் வைரல் ஃபேக்ட்ஸும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் பார்க்குறக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு லைக் பட்டன் கொடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.